தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ரோமர் 8:11 சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதாவது பாவத்தினால, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினால, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதுனால அழிந்து போகத்தக்கதான, நித்திய மரணத்துக்கு போகத்தக்கதான எங்களை, அந்த எங்களுக்குள்ளே அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி தான் கேள்விப்பட்டதை, தேவனிடத்தில் கேள்விப்பட்டதை எங்களுக்கு போதித்து எங்களை வேதத்தின்படி நடத்தி அந்த நித்தியத்துக்கு எங்களை கொண்டு போகத்தக்கதாக எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆத்மாவை உயிர்ப்பிக்கத்தக்கதாக, சரீரங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய உணர்த்துதலுக்கு, அவருடைய கண்டித்தலுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோமா? அவர் பேசும்போது அதை புரிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோமா என்பதை தேவ சமூகத்தில் ஒரு விசை நானும் நீங்களும் எங்களை வைத்து நிதானிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. அவர் வந்திருக்கிறார், அவர் தன்னுடைய வேலையை செய்கிறார், எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்ணி நிலைத்திருக்கிறார். அந்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோமா, வாழுகிறோமா என்பதுதான் காரியம். அதனாலும் அப்படியாக தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நித்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.